எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இவ்வளவு சுயநலமா யோசிப்ப? அப்படி இல்ல ரவி. ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசினா அப்படியே போட்டுருவேன். உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ச்சே. மாப்ள, என்னாச்சு? ஆமா, மாப்ள எதுக்கு நம்மள முறைச்சிட்டு போறாரு? யாருக்கு தெரியும்? பிரியா, 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 உன் புருஷன் இப்படி முறைச்சிட்டு போறா? மாப்பிளைக்கு என்னாச்சு? நீ எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? எல்லாம் உன்னாலதான். நான் எல்லாத்தையும் இழக்க போறேன். நீ சொன்னது நான் ரவி கிட்ட சொன்னதுக்கு எனக்கு நல்ல அர்ச்சனை கிடைச்சது. ஐயோ, நான் சொல்லி கொடுத்தது வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ? சமாளிக்கலாம். பிரியா, பிரியா, அது ஒண்ணும் இல்ல. அண்ணா ஆபத்துல இருக்காருன்னு மாப்பிள்ளை ஏதாவது தெரியாம பேசிருப்பாரு. வாமா, நாம எங்கேயாவது போய் நல்ல சாப்பாடு ஏ, கிச்சன்ல வெறும் வெரைட்டி ரைஸா இருக்கு. அதை சாப்பிட்டா வயிறு நிறைய மாட்டேங்குது. ரவி பொடிச்ச பொடிக்கு பச்சை தண்ணி கூட ஒரு வாரத்துக்கு இறங்காது. ஐயோ, உனக்கு சாப்பாடு கேக்குதா? போ, முதல்ல போய் சீதாவை சமாதானப்படுத்த. அவ ஒரு ஆளு, அவளை போய் நான் சமாதானம் செய்யணுமா? ராம் காணாம போன விஷயம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவளுக்கு தெரியத்தானே போகுது. அவ மாமியார் இருக்கா, அவளை சமாதானப்படுத்த. நீ தங்கச்சி மேல பிரியா இருக்கிற மாதிரி அப்படியே பிலிம் காட்டாதே. நீ ஒரு பொம்பளையா? உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? உன் மேல இருக்கிற கோவத்தை வீட்ல இருக்கிற எல்லாரும் ஏன் மேல காட்டுறாங்க. உனக்கு சீதா மேல பாசம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு தொலை. இத பாரு பிரியா, அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்கன்னு பரபரப்புக்கும் பம்மாத்துக்கும் என்னால நாடகம் ஆட முடியாது. பானுமதி எப்பவும் பானுமதி தான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த சித்ராதேவி மேல அப்படி என்னடி உனக்கு பயம்? அந்த நெத்திலிய பாரு, அதான் கல்பனா. என் கல்லு, வீட்ல உள்ளவங்கள அவ என்னைக்காவது மதிச்சிருக்காள? வந்த இடத்தையும் மதிக்கிறது இல்ல, வாழ்ந்த இடத்தையும் மதிக்கிறது இல்ல. ஐயோ அம்மா, ப்ளீஸ் மா. சே, கலட்ட பண்ணாம வா, என் கூட வா. நான் வர மாட்டேன்டி. இப்போ வாமா, வர சொல்லல. என் கூட வா. வாமா, வா. மிகச்சிவந்த முகமுடைய வானரன், மேரு போன் எழிலொரு வாய்ந்தவன், பகையழித்திடும் வாயுவின் புத்திரன், பாரிசாத மரநிழல் வாழ்பவன், ஆஞ்சநேயனே, நான் உன்னை அஞ்சலி செய்கிறேன். ஆஞ்சநேயனே, நான் உன்னை அஞ்சலி செய்கிறேன். சீதா, இப்ப எப்படி இருக்கு? பாத்தியா, கடவுளை கும்பிட்டதுக்கு அப்புறம் மனசு நிம்மதி ஆயிடுச்சுல்ல? ஆமா அத்தை. அதுக்குதான் சொல்லுவாங்க, நம்ம முயற்சியை நாம செய்யணும், அதுக்கு மேல அந்த கடவுள் பார்த்து பாருங்க.